Hi students. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா we are going to learn about Indus Valley Civilization which covers in our history subject. So இன்னைக்கு வந்துட்டு வரலாற்று பாடம்ல இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த டாபிக்ல இருந்து நமக்கு கண்டிப்பா மேக்ஸிமம் 2 to 3 questions வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம், TNPSC எக்ஸாம்ஸ்ல. So நான் வந்துட்டு கிளாஸ் எடுக்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸோட எண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேனோ அதுல இருந்து வந்துட்டு ஒரு 5 to 10 questions கேட்பேன். ஸோ அது எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஒரு லாஸ்டா ஒரு 10 minutes வந்துட்டு ஒரு குவிஸ் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ டாபிக் எடுப்பேன், நீங்க வந்துட்டு நோட்ஸ் கண்டிப்பா ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு குவிஸ் இருக்கும். குவிஸ் வந்துட்டு நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு போடலாம். ஓகேங்களா. Okay, let's move inside the topic. So Indus Valley Civilization அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சப் டாபிக்ஸ் இருக்கு, நம்ம எந்த ஒரு ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்றதும் வந்து நான் கொடுத்திருக்கேன். எந்த வரிசையில படிக்கணும் அப்படின்றதும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா, சரிங்களா. So first, important 4 civilizations of the world. உலகில் தோன்றிய முக்கியமான 4 பாரம்பரிய நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். சிந்துவெளி நாகரிகம் பத்தி தான் நம்ம ரொம்பவே டீட்டெயிலா பார்ப்போம். இருந்தாலும் உலகத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இம்பார்ட்டண்டா வந்துட்டு ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சேர்த்து ஒரு 3 other civilizations வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அது என்ன அப்படின்றது வந்துட்டு பாத்துக்கலாம். எந்த ஆண்டு, எந்த நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நாகரிகம், இட் ஆரிஜினேட்டட் அலாங் விச் ரிவர். சோ இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பாத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட், கால வரிசைன்னு சொல்லப்படுற டைம் லைன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் டைம் லைன். ஓகேங்களா, சோ சிந்துவெளி நாகரிகமுடைய பயணித்த பாதைகள், அதோடைய காலம் என்ன, கால வரிசை எல்லாம் வந்துட்டு பாத்துடலாம். சிந்துவெளி நாகரிகத்துடைய அறிமுகம், நெக்ஸ்ட் அதோட எல்லைகள். ஓகேங்களா, அதாவது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் பார்டர்ஸ் இருக்கும்லமா. சோ எந்தெந்த எல்லைகள் அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட், cities of Indus Valley civilizations and the unique discoveries in each place. சிந்துவெளி நாகரிக நகரங்கள். ஓகேங்களா, சிந்துவெளி நகரங்கள்லாம் என்னென்ன நகரம், அது எந்த இடத்துல இருக்கு, எந்த நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம், அந்த நகரத்துல வந்துட்டு சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு என்ன புதுசா வந்துட்டு வித்தியாசமா வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு பாக்குறது இம்பார்ட்டன்ட். சோ உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹரப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹரப்பால நகர திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அங்க கட்டப்பட்ட வீடுகளா இருக்கட்டும், அங்க இருக்கிற வீதிகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்பவே ப்ராப்பரா திட்டமிட்டு கட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ப்ராப்பரா வந்துட்டு பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க அந்த காலத்து மக்கள், சரிங்களா. சோ அங்க இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம், தானிய களஞ்சியம், கிரானரிஸ், சோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு யூனிக்கான டிஸ்கவரி, தனித்துவமான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லப்படுதுமா. சோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நம்ம டீடைலா வந்துட்டு பார்க்க இருக்கோம். நெக்ஸ்ட் மொஹஞ்சதரோ அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொஹஞ்சதரோல வந்துட்டு நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, யூனிக்கா த கிரேட் பாத்ன்னு சொல்லப்படுற பெரிய குளியலறை கண்டுபிடிச்சிருக்காங்க, கிரானரிஸ், தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு, நடன பெண் சிலை, ஒரு ராஜாவுடைய சிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு தனித்துவமா மொஹஞ்சதரோல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 சிட்டிஸ் இல்லாம மெஹர்கர் பத்தி பார்ப்போம், அம்ரி பத்தி பார்ப்போம், பாட்டிச்சி, தொலவீரா, லோத்தல், சுர்கோட்டடா, பனவாலி, காலிபங்கன், ராக்கி கார்கி. சோ இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்டா சில ஜெனரல் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு பார்ப்போமா. ஓகேங்களா, அதாவது அந்த சிந்துவெளி மக்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய சமயம் எப்படி இருந்தது, அவங்க என்ன தொழிலை வந்துட்டு பின்பற்றினாங்க, என்ன ஆக்குபேஷனை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்க, சோ அவங்களோட சோசியல் லைஃப் எப்படி இருந்தது, இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். லாஸ்டா இப்படி ஒரு பாரம்பரிய மிக்க மக்கள் எப்படி வீழ்ந்து போனாங்க, எப்படி அழிந்து போனாங்க, how was their decline. சோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கோம், சரிங்களா. ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்துறலாம்.
So the important 4 civilizations of the world. உலகில் தோன்றிய பாரம்பரிய 4 நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்திடலாம். நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன். மெசோபொட்டாமியா நாகரிகம். சோ இது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 to 2000 BCE. சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொது ஆண்டிற்கு முன் அப்படிதாமா இருக்கும், சரிங்களா? எல்லாமே BCE தான் இருக்கும், சரிங்களா? It originated along Tigris and Euphrates river. இது எந்த நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நாகரிகம்னு பாத்தீங்கன்னா டெக்ரேட்ஸ் மற்றும் யூப்ரேட்ஸ் நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நாகரிகம். ஏன் மேம் என்ன நதியெல்லாம் கூட நம்ம படிக்கணுமா, எந்த ரிவர் அப்படின்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவர் இஸ் an important source, ஓகேங்களா? அந்த காலத்துல வந்துட்டு நதி அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருளா கருதப்பட்டதுமா, ஓகேங்களா? நாட் ஓன்லி ஃபார் ட்ரிங்கிங், அதாவது நம்ம குடிநீர் குடிக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்றது வேற ஏதாவது வீட்டு உபயோகங்களுக்கோ வந்துட்டு அதுக்கு மட்டும் இல்லாம ட்ரேடிங் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா, வணிகம் செய்யறதுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருந்தது. அந்த காலத்துல ஃபிளைட் சிஸ்டம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கிடையாது, சரிங்களா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வணிகம் செய்யறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு போட், ஷிப் இந்த மாதிரி தான் வந்துட்டு மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்துட்டு நதி அப்படின்றது ஒரு முக்கியமான பொருளா கருதப்பட்டது. அதனாலதான் வந்துட்டு எந்த நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நாகரிகம் அப்படின்றதும் நம்ம சேர்த்து வச்சு படிக்கிறோம், சரிங்களா? மெசோபொட்டாமியா, நெக்ஸ்ட் டவுட் என்ன இருக்கும்னா உங்களுக்கு, மெசோபொட்டாமியானா என்ன மேம், இந்த வார்த்தையே புதுசா இருக்கே பாக்குறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் ஈரான், ஈராக், சிரியா, குவைத் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நாடுகள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 3500 to 2000 BC இந்த அந்த காலகட்டத்துல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒற்றுமையா இருந்தது, ஓகேங்களா? அதாவது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து இருந்தது. இப்ப எப்படி இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேர்ந்து இருந்தது இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வரைக்கும் 1947 முன்னாடி வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே சேர்ந்ததா இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஒருங்கிணைந்த இந்தியான்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் லைக் யுனைடெட் இந்தியா, இன்டிகிரேட்டட் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அன்டிவைடட் இந்தியான்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி தான் இந்த டைம் பீரியட்ல இந்த ஈரான், ஈராக், சிரியா, குவைத் எல்லாமே வந்துட்டு ஒற்றுமையா இருந்தது, ஓகேங்களா? ஒன்னா இருந்தது, அன்டிவைடடா இருந்தது. சோ அததான் நம்ம வந்துட்டு மெசோபொட்டாமியா அப்படின்ட்டு சொல்லி அழைக்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாடும் விடுதலை வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. அந்த டைம் பீரியட்ல எல்லாமே வந்துட்டு யுனைடடா இருந்தாங்க. சோ தட்ஸ் கால்ட் அஸ் மெசோபொட்டாமியா டுகெதர். நெக்ஸ்ட், சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல. 3300 to 1900 BCE, அதாவது எந்த டைம் பீரியட்னு கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஆப்ஷன் பி வந்துட்டு சேம் 3300 to 1900 BC இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா வந்துட்டு சின்னு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? நம்ம பசங்க ஏதோ ஒரு ஆர்வத்துல ஆப்ஷன் பி அப்படின்ற மாதிரி டிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஏன்னா பிசின்றது வேற, சின்றது வேற, இல்லைன்னா ஏடி அப்படின்னு கொடுக்கலாம். ஏடி, சி இது எல்லாமே வந்துட்டு ஒண்ணுதான், காமன் எரா, ஏடி இது எல்லாமே வந்துட்டு ஒண்ணுதான். சோ இந்த சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பிசின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்தாதான் கரெக்ட். இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல ட்விஸ்ட் பண்ணுவாங்க கைஸ். அதனாலதான் நான் ஒரு ஸ்லைட் வரும்போது எப்படிலாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் சேர்த்தே சொல்லிட்டு இருக்கேன். இதுவும் பக்கத்தையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Third one, Egypt civilization, 3100 to 1100 BCE. நைல் நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நாகரிகம், originated along Nile river. Next, Chinese civilization, சீன நாகரிகம், 1700 to 1122 BCE. Originated along Huangpu river, which is also called as Yellow river. ஹவாங்கோ என்ற நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நாகரிகம்மா. இந்த ஹவாங்கோ நதியை வந்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் நதினும் சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு சப்போஸ் ஆப்ஷன்ல ஹவாங்கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்காம மஞ்சள் நதி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும், சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 4 civilizations ஆஃப் த வேர்ல்டுமா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இதை மேப்லயும் காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் மெசோபொட்டாமியா, Tigris and Euphrates river. Next number India, Indus civilization. Next மூணாவது Egypt, Nile river. நான்காவது சீன நாகரிகம், ஹவாங்கோ நதிக்கரை. ஹவாங்கோ நதிக்கரையை வந்துட்டு மஞ்சள் நதி, எல்லோ ரிவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா?
வரிசை டைம் லைன். ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் போகும்போது இந்த குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும்பொழுது நிறைய இயர்ஸ் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நிறைய வருடங்கள் வந்துட்டு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். பட் சிந்துவெளி நாகரிகத்துலதான் உங்களுக்கு அந்த வருடங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். சரிங்களா? So first 1826 1826ஆம் ஆண்டு. ஸோ இந்த டைம் பீரியட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜரான சார்லஸ் மேசன் அவர்கள் விசிட்டட் தி இண்டஸ் சிவிலைசேஷன் சைட்ஸ். ஒரு பிரிட்டிஷ் சிப்பாயான சார்லஸ் மேசன் அவர்கள் வந்துட்டு சிந்து சமவெளி பகுதிகளை பார்வையிடுறாருங்க. முதல்ல 1826ஆம் ஆண்டு பார்வையிடுறாரு. ஓகேங்களா, அவர் தான் புள்ளையார் சூழியை போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறது. நெக்ஸ்ட் 1853ஆம் ஆண்டு 1853. இந்த இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்துட்டு 1853ல தான் என்னாச்சு, நம்ம இந்தியாவில வந்துட்டு முதல் ரயில் இருப்பு பாதை வந்துட்டு போடப்பட்டது, பாம்பேல இருந்து தானே வரைக்கும். சோ அப்படி அந்த ரயில் இருப்பு பாதை வந்துட்டு போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது அந்த ரயில்வே ட்ராக் போடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எர்த்தை வந்துட்டு ட்ரில் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி ட்ரில் பண்ணும் பொழுது பூமியில இருந்து நிறைய புதுசா விஷயங்கள் வந்துட்டு கிடைக்குது. மண்பாண்டங்கள் கிடைக்குது, ஐவரி ஸ்கேல் கிடைக்குது, எலும்புக்கூடுகள் கிடைக்குது, பாட்ரிஸ் கிடைக்குது, பீட்ஸ் கிடைக்குது, மணிகள் கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசா கிடைக்குது. இதெல்லாம் வந்துட்டு அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு புரியல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, தொல்லியல் ஆய்வகத்துக்கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு 3 வருஷம் கழிச்சு பாருங்க, லாகூர் டு கராச்சி வரைக்கும் வந்துட்டு ரயில் இருப்பு பாதை வந்துட்டு போடுறாங்க. அப்பயும் அந்த மாதிரி புதுசான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ்க்கு கிடைக்குதுமா. அகைன் என்ன பண்றாங்க, அதை வந்துட்டு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டு ஒப்படைக்கிறாங்க. சோ என்னடா இது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் புதுசா கிடைக்குது, இதை நம்ம அபிஷியலா வந்துட்டு ஒரு ரிசர்ச் மாதிரி, ஒரு ஆய்வு மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு போகணும்ட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு நினைக்கிறாங்கம்மா. சோ அது எந்த பிரிட்டிஷ் ஆள் நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள் 1861ஆம் ஆண்டுல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ASI ஸ்டார்ட் பண்றாரு. ASI மீன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் ஆய்வகம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஆய்வு, ஒரு ரிசர்ச் வந்துட்டு அபிஷியலா எடுத்துட்டு போகும்பொழுது அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது, ஒரு ஆய்வகம் அப்படின்றது, தொல்லியல் ஆய்வகம் அப்படின்றது வந்துட்டு தேவைப்படும். ஓகேங்களா, சோ அதனால இவருதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது ஒரு இனிஷியேட்டிவா எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்கம்மா. சோ அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதால இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் தந்தைன்னு நம்ம அவரை அழைக்கிறோம். சோ இவருதான் வந்துட்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சோ இதான் வந்துட்டு ASI. ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்குமா. தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில வந்துட்டு இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து 3 questions வரும். என்னென்ன 3 questions பாத்தீங்கன்னா, எப்ப ASI ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், 1861. யாரு ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்கலாம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள். அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்கலாம், அதுவும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள். சரிங்களா, ஒரு பாயிண்ட்ஸ் 3 questions பக்கத்துலயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட்மா. 1921ல ஆர்கியாலஜிஸ்ட் தொல்லியல் ஆய்வகத்துல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இவர். ஓகேங்களா, தியாராம் சாஹினி டிஸ்கவர்ட் ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகத்திலேயே முதல் பகுதியான, முதல் இடமான ஹரப்பாவை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு வராரு. யாரு? தியாராம் சாஹினி அவர்கள் 1921ஆம் ஆண்டு. அப்படியே நெக்ஸ்ட் இயர் 1922ல ஆர்கியாலஜிஸ்ட் ST பானர்ஜி என்ன சொல்றாருன்னா, சிந்துவெளி பகுதியில 2வது இடமான மொஹஞ்சதரோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், 2வது இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு பேரு மொஹஞ்சதரோ அப்படின்னு சொல்லிட்டு ST பானர்ஜி அவர்கள் வராங்க. சோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஹரப்பா எப்போ டிஸ்கவர் பண்ணப்பட்டதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா, 1921 யாரு டிஸ்கவர் பண்ண, எந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்கவர் பண்ணாருன்னு கேட்கலாம். தியாராம் சாஹினி தான் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணது. நெக்ஸ்ட் மொஹஞ்சதரோ யாரு டிஸ்கவர் பண்ணா, எந்த வருடம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமா. ஓகேங்களா, சோ இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு
3 to 5 questions கிட்ட நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் இந்த ஸ்லைட்லயே. எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு ப்ளீஸ் எழுதி வைங்க கைஸ், பக்கத்துலயே எழுதி வைங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இயர்ஸ் அண்ட் எந்த ஆர்கியாலஜிஸ்ட்னு அந்த நேம் வந்துட்டு உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் இன்னொன்று ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தலைமையகம் வந்துட்டு நியூ டெல்லி தாமா. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்க்கலாம்.